ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீதான் என்றும் உயிரே ஆன்மாவின் ராகம் நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா ஒவ்வொரு அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். ஹலோ, தமிழ் சங்கமா? அங்க மியூசிக் டீச்சர் இந்துவை கூப்பிட முடியுமா? ஹலோ, நான் இந்து தான் பேசுறேன். ஹலோ மான், குட் ஈவினிங். தனபாலன் ஹியர். மிஸ்டர் தனபாலன், எங்கேருந்து பேசுறீங்க? என்ன திடீர்னு ஃபோனு? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ நோ, பாட்டு கிளாஸ் முடிஞ்சு ரூமுக்கு வரேன். ஓ, நேற்று கேண்டி டி அடிக்ஷன் சென்டர் போயிருந்தேன். அம்மாவை பார்த்தேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க.
மனசை கட்டுப்பாட வச்சுக்கிட்டு பாட்டில் தொடுறதே இல்லை. 1 மாசம் ஆயிடுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாத்துக்கும் இதுதான் காரணம்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 மாசம் இப்படியே கட்டுப்பாடா இருந்துட்டா எல்லாம் நல்லபடியா ஆயிடும். நீங்க போட்ட சொக்குப்பிடில தான் அவங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூ. தனபாலன், அன்னைக்கு நீங்க கசல் பாடினீங்களே, அதுல தண்ணீர் தந்தாய்னு சரணத்துல ஒரு வரி வருது இல்லையா, அதுக்கு அடுத்த லைன் என்ன? ஏன் என் பாட்டுல ஏதாவது பிழை இருக்குதா? இல்ல 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 இல்ல, அந்த பாட்டை அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்பேன், அந்த வரி மட்டும் மறந்து போச்சு. தண்ணீர் தந்தாய் வாழ்வதற்கா, மழை வெள்ளம் உயிர்களை பறிப்பதற்கா, தீயேன் தந்தாய் சமைப்பதற்கா, சமயத்தில் குடிசைகள் எரிப்பதற்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், பாடி காட்ட முடியுமா? தண்ணீர் தந்தாய் வாழ்வதற்கா, மழை வெள்ளம் உயிர்களை பறிப்பதற்கா, தீயேன் தந்தாய் சமைப்பதற்கா, சமயத்தில் குடிசைகள் எரிப்பதற்கா. தேங்க்யூ தேங்க்யூ. சரியா இருக்கா பார்க்குறீங்களா? தண்ணீர் தந்தாய் வாழ்வதற்கா, மழை வெள்ளம் உயிர்களை பறிப்பதற்கா, தீயேன் தந்தாய் சமைப்பதற்கா, சமயத்தில் குடிசைகள் எரிப்பதற்கா, பூக்கள் மலரும் பூமி பொறுமைசாலி தானே பூகம்பத்து. அந்த வரி எப்படி எப்படி? பூகம்பத்தாலே பூகம்பத்தாலே கோரமாவதேனோ. நம்ம நம்ம நேர்ல மீட் பண்ணலாமே. Why not? இன்னும் ஒரு மியூசிக் கிளாஸ் இருக்கு, 1 ஹவர்ல அது முடிஞ்சிடும். நான் கிளம்பிடுவேன். நீங்க நேரம் வீட்டுக்கே வந்துடுறீங்களா? வரேனே, ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்யூ. அந்த கடைசி வரியில மாயாவி தலை தெறிக்க ஓடவேன்னு, அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த வரி மட்டும். ஹலோ, இன்னும் 1 ஹவர்ல நேர்ல மீட் பண்றோமே, அப்போ பாடுறேனே. எஸ், ஓகே, சரி, வச்சிடுறேன். Cases? ஓஜி, நீதா சஹானாவா? நைஸ் டு see you. உட்கார்ந்து பேசலாமே. ஏன் நிக்கிற? உட்காரு. அப்பா இல்லையா? நீங்க யாரு? நான் ஜிகே. ஆஹா, ஜிகேனா? ஜிகே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆ, பேரே கிடையாதா உங்களுக்கு? ஜி கலைவாணி வச்சுக்கேன். அது என்ன நான் வச்சுக்கிறது? உங்க அப்பா அம்மா வச்சது தானே? அப்படியும் வச்சுக்கலாம். கலைவாணின்ற பேரை கேட்டுட்டு வீணை வாசிக்க தெரியுமான்னு கேட்டுறாது. ஓஜி, மியூசிக்லனா 0. வேற எதுலெல்லாம் 0? கியூட் கியூட். சஹானா ஒரு சுட்டி பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. அதனால நீங்க யாருன்னு சொன்னா நல்லா இருக்குமே. மிஸ்டர் கேஎஸ்எஸ் இல்லையா? அது யாரு? கேஎஸ்எஸ்? உங்க அப்பா சிவனேசன். ஆஹா, ஏதோ ரொம்ப நாள் பழகினவர் மாதிரி கேஎஸ்எஸ்ன்றீங்க. சில பேர்கிட்ட ஒரு நாள் பழகினாலே போருமே. நான் எப்பவுமே ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட்
இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் பேசினதுல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க்ஸ். மேட்டருக்கு வரவே மாட்டீங்களா? நீங்க யாரு? அதான் சொன்னேனே, ஜிகே. உஃப். அதுக்கு மேல வா, மாடர்ன் காஸ்டியூம்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன் 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 எதிர்பார்க்க கூடாது? எதிர்கேள்வி கேட்காதீங்க. பதில் சொன்னா மூண்டாயிடுவீங்க. கேஸ் சொன்னது சரிதான், நீ ரொம்ப துடுக்குத்தனமா தான் இருக்க. கேசஸ்னா? ஓ, எங்க அப்பாவா? உங்ககிட்ட சொன்னாரு அப்படி? நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கேசஸ் கிட்ட ஜிகேன்னு சொல்லு தெரியும். நேத்து அவரும் நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? எதையும் விட்டு வைக்கல. ஓஹோ. என்கிட்ட என்னவோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்னவா இருக்கும்? பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்னு மறந்துட்டேன். மிடில் ஏஜ் ஆப்சன்ட் மைண்டட்னஸ், இப்போ மிடில் ஏஜ் கியூரியாசிட்டி. எது பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்பா ஒரு வேலை சொல்லியிருப்பாரோன்னு சந்தேகமா இல்ல சபலமா? சீ, அப்படின்னு இல்லை. நான் பேசின விதத்தையா, நான் சொன்ன கருத்துக்களையா, இல்லை என்னையே வா. பொழுது போனதே தெரில, ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அரட்டடிச்சிட்டு இருந்தோமா, அதனால சட்டுன்னு நான் கவனிக்கல. எது சம்பந்தமா பேசிட்டு இருந்தீங்க? All things under the sun. ஜாலியா அரட்டடிக்கிறதுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணுமா என்ன? ஓ ஜி. அதென்ன ஓ ஜி அடிக்கடி சொல்றீங்க? ஓ காட். எனக்கு பிடிக்கல. கடவுளை பிடிக்காதா? உங்களை பிடிக்கல. அப்பா கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிச்சிருந்ததே, அதனால தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த கியூரியாசிட்டி மேட்டர் தான். அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஓகே, நான் அப்புறமா கேசஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்போ வருவாரு? இப்போ வரமாட்டார். ஓகே, நான் அப்புறமா வரேன். ஆமா, நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? கேசஸ் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோட பொண்ணு யாரு? மை சைல்டுன்னு சொல்றேன். See you, my child. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே ஜிகே. G-O-K. G-O-K? God only knows. See you. தங்கச்சி, எனக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கு. No, I'm sorry. Sorry. சாரி, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேனா? No, no. சின்ன ஒரு கனவு தூக்கம். இந்த குழந்தைகள் கதையில வர்ற தேவதை ஒருத்தி கையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு போற மாதிரி, அரை டிராயர் போட்டுக்கிட்டு கடலுக்குள்ள நீந்துற மாதிரி, அலை சத்தத்துக்கு நடுவுல அம்மா தனபாலா தனபாலான்னு எரிஞ்சு கத்துற மாதிரி என்னென்னமோ கனவு. கடைசியில அம்மா என்ன இழுத்து புடிச்சு நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு தலைய தோற்றா. என்ன விடுமான்னு நான் சொல்ற, சட்டுன்னு கண் முடிச்சு பார்த்தா ஒரு இசை தேவதை என் கண் முன்னாடி நிக்குது.
ஒரு குழந்தை கதை சொல்ற மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கு. பல சமயம் நாம அதை தொலைச்சிடும். ஆமா, தொலைச்சிடுறோம். அந்த இழப்போட வேதனையும் சோகமும் வலியும் வேணாம், வேற பேசுவோமே. ஏன் உங்க பேச்ச பாதலையே நிறுத்திட்டு சட்டுன்னு மௌனம் ஆயிட்டீங்க? உங்க மௌனத்துல வாழ்க்கைய பின்னோக்கி பார்க்கிற பயணம் தெரிஞ்சது. Am I right? மன்னிக்கணும், கடந்து போன சம்பவங்களை நினைச்சு பார்க்கிற பிளாஷ்பேக் எனக்கு பிடிக்கிறது இல்ல. நதி பின்னோக்கி நடக்காது. உங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட் சரியில்லை. மனசுல என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஸ்கேனிங் ரிப்போர்ட்? முகம் தானே மனச படம் பிடிச்சு காட்டுற ஸ்கேனர். அத சொன்னேன். யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசணும் போல தோணுச்சு. சட்டுன்னு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சொல்லுங்க. என்னை விட்டு கடந்து போனதெல்லாம் ஓடி போய் திரும்ப எடுத்துட்டு வந்துடணும்னு தோணுது. காலங்களையும் சேர்த்தா? இந்து மோசமா தோத்து போயிருக்கீங்கன்னு தோணுது. அதுதான் பழைய நினைவுகள் உங்களை விரட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய நினைவுகளிலேயே வாழ்றது ஒரு மிகப்பெரிய தோல்வி மனப்பான்மை, பெசிமிசம். தோல்வியிலேயே பெரிய தோல்வி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட நம்மளே தோத்து போறதுதான். அப்படி தோத்து போயிட்டா ஜெயிக்கணுங்கிற வெறி போயிடும். அந்த வழியோட சுகத்துல நம்மளே நாம மறக்க நினைக்கிறோம். ஆனா நம்மளையே அழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இந்த பழைய தோல்விகளும் அதை பற்றிய நினைவுகளும் அர்த்தம் இல்லாதவை. அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். புடுங்கி எரிஞ்ச பல்லு மாதிரி. அதனால ஏதாவது உபயோகம் உண்டா? தனபாலன், ஈஸி ஈஸி. கூல் டவுன். தனபாலன், ப்ளீஸ் கூல் டவுன். சட்டுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டோமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள. நத்த மனுஷியா ஒரு ஷெல்லுக்குள்ள, ஒரு கூண்டுக்குள்ள பூந்துக்கிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு மனசே ஒரு செவக்கடங்கு மாதிரி ஆயிப்போச்சு. தனிமை ரொம்ப உறுத்துது. இரவும் தனிமையும் சாத்தான் கைவசம். ஒரு லாட்டின் ப்ராவர்ப். இழைய இறந்து போன வாத்தியம் மாதிரி ஆயிட்டேன். எனக்கு நானே எந்த உபயோகமும் இல்லாம இருக்கேன். என்ன பண்றது, எப்படி சரி பண்றதுன்னு புரியல. வெரி சிம்பிள். செத்து போயிடும். நான் அப்படிதான். மனசு முட்டி வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் தோன்றப்போ மானசீகமா செத்து போயிடுவேன். என்ன நானே புதைச்சுக்குவேன். எனக்கு நானே காரியம் பண்ணிப்பேன். மறுபடியும் புதுசா பிறப்பேன். இது எனக்கு 4வது பிறவி. ஏற்கனவே 3 முறை செத்து போயிருக்கேன். இந்து, என்னாச்சு? இது என்ன மனோநிலைன்னு தெரியல, புதுசா இருக்கு. எஸ், புதுசா இருக்கணும்.
வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் புதுசா இருக்கணும். அழுகிற கண்ணீருக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கணும்னா 3/4 பங்கு மட்டுமே தண்ணியா இருக்கும் இந்த உலகம் முழுசா தண்ணியா இருக்கும். அப்போ பழைய நினைவுகள்லயே வாழறது தவறுங்கிறீங்களா? ஜெயிச்ச நினைவுகள்ல வாழ்றது முட்டாள்தனம், தோட்ட நினைவுகள்ல வாழ்றது பைத்தியக்காரத்தனம். பாரதிய உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? காலா உன்னை புல்லுன்னு மதிக்கிறேன், என் காலருகை வாடா உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னவாங்க அந்த பாரதியோட பொண்ணு. நீங்க இப்படி இருக்கலாமா? ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பாரதி இருக்கணும். ஒரு தகப்பனா, தாயா, தோழனா, காதலனா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பாரதி இருக்கணும். பாரதியை நீங்க 100% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வழியெல்லாம் வலிமையா. பாரதி பாடல்களை எல்லாம் மெட்டமெச்சு பாடுறீங்களே, அவன் கருத்துக்களை எல்லாம் உரைச்சி பார்த்து சுவைக்கிறது இல்லையா? உதட்டளவுல பாடுற பாட்டை உள்ளத்துல ஏத்துக்கிறதே இல்லையா? பாடுறதோட சரியோ? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்க முடியாது. தெரிஞ்ச விஷயங்களை நெத்தியடியா உணர்த்துறதுக்கு ஒரு தனபாலன் தேவைப்பட்டிருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தனபாலன். என் உயிரை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நான் இப்ப புது மனுஷியா ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இப்ப நீங்க பேசின வார்த்தைகள் ஒரு ஆயுதமா எனக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இனிமே எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி கலங்கி நிற்க மாட்டேன். மிஸ்டர் தனபாலன், என்னோட கடந்த காலம் பத்தி உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லல. இருந்தும் எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? மனம் விட்டு பேசணும்னு சொன்னாலே மனசு ஆறுதல் தேடுதுன்னு தானே அர்த்தம். சில விஷயங்களுக்கு காரணங்கள் தேவையில்லை. இது பரஸ்பரம் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் செய்யற உதவி. நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ, நல்லதோ வீணை செய்தே. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி. அப்ப நான் கிளம்புறேன். By the way, happy birthday. பர்த்டேயா? You have come out of the shell today. இது புது பிறவி இல்லையா? So birthday. அப்ப நானு இதுவரைக்கும் பேசினதெல்லாம் உங்க ஆலாபன மாதிரி வேஸ்ட் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். மறுபடியும் சீன்றீங்க பாத்தீங்களா? Provocation is the foundation for reformation. அந்த கசல்ல கடைசி வரி மாயாவி தலை தெறிக்க ஓடவே எப்படின்னு கேட்டனே. அணு ஆயுதம் உன் படைப்பா, மனிதாபிமானம் கண் துடைப்பா. சோதிடங்கள் பார்த்து மானிடங்கள் ஏங்க, சோதனைகள் செய்தால் உன்னை எதற்கு வணங்க. மேதாவி போல நான் கேட்கவே, ஓ மாயாவி தலை தெறிக்க ஓடவே. காஃபி கூட குடிக்காம அப்படி என்ன யோசனை? ஒண்ணுமில்லை.
ஒன்றும் இல்லையா, இல்லை சொல்ல இஷ்டம் இல்லையா? உனக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் விளக்கமாக சொன்னால் எனக்கு எல்லாம் புரியும். ரிஷபம், காந்தாரம், தைவதம், நிஷாதம், சம்பூரணம், சாடவம், ஔடவம், ஆரோகணம், அவரோகணம், ஜன்யம், பிரதிபத்தியமும், பௌகீனம், ஸ்வரம், சட்சமம், மத்தியமம், பஞ்சமம், ராகம், தானம், பல்லவி, தாளம், ஆலாபனை. இதெல்லாம் என்ன? நல்ல வேளை இவங்கெல்லாம் யாருன்னு கேட்காம இருந்திய. இதெல்லாம் சங்கீதம் சம்பந்தப்பட்ட விஷயமா? அடேங்கப்பா, இவ்வளவு சங்கீத வார்த்தைகளா? இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நான் என்னமோ நீங்க சிந்துவை பற்றி தான் யோசிச்சிங்களோன்னு நினைச்சேன். சிந்து, அதுவும் என்னை பொறுத்த மட்டும் சங்கீத சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. மறி மறி நின்னேங்கிற கிருத்திக்குள்ள பாடறியேன் படிப்பறிவேங்கிற ஒரு பாமரத்தனை ஒளிஞ்சிட்டு இருக்குன்ற உண்மையை எனக்கு அவதானே உணர்த்தினா. அப்ப அதுவும் சங்கீதம் தானே. ஏங்க, உங்களுக்கு நடந்த பாராட்டு விழால யாரோ ஒருத்தர் புது புது ராகங்களை கண்டுபிடிச்சு புது புது பேர் வச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சு சிந்துன்னு பேர் வைக்கலாமே. பைரவி, ராகங்கிறது குணம். பல ராகங்களை சேர்ந்து பாடினா அது ராக மாளிகை. சிந்து அவளை வெறும் ராகன்னு சொல்லிட முடியாது. அவ ஒரு சங்கீத அபிமானி, என் மனசை கவர்ந்தவ, ஒரு குடிகாரனை திருத்தினவ, தன் குழந்தைய உனக்கு கொடுத்துட்டு போன பரோபகாரி. இப்படி அவளுக்கு பல முகங்கள் இருக்கும்போது அவ ராகம் இல்லம்மா, அவளும் ஒரு ராக மாளிகை தான். என்ன பைரவி, வருத்தமா? ஆமா, சின்ன வருத்தம் தான். இத்தனை வருஷம் நான் உங்க பக்கத்திலே இருந்தும் சிந்து உங்க நினைவுல எப்படியெல்லாம் வாழ்றா. என்னுடைய சுயநலத்துக்காக அன்னைக்கு ஊமையா நின்று அவளை என் வாழ்க்கையை விட்டே போக விட்டேனே. அந்த ஒரு கோழத்தனமான செயலுக்காக அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் சிந்துவோட நினைவு என் மனசுல ஒரு பாரமா தான் இருக்கும். அதுக்காக தான் அன்னைக்கு பாண்டிய கிட்ட கூட அவ அட்ரஸை கேட்டேன். அவ எனக்கு விசுவாசமா இருக்கிறத விட அவளுக்கு அனுதாபியா இருக்க பிரியப்படுறான். சாரி பைரவி, நான் சிந்துவை பத்தி பேசி உன் மனசுல வருத்தத்தை ஏற்படுத்திச்சேனோ? நீங்க சிந்துவை பத்தி பேசும்போது வருத்தம் கம்மியா தான் இருக்கு, பயம் அதிகமா இருக்கு. ஏங்க, சிந்து எனக்கு சூர்யாவை கொடுத்துட்டு போனாலே அது இரவலா இல்ல இனாமா? இனாமா தான் கொடுத்துட்டு போயிருக்கான்னு நான் அவனை வளர்த்து ஆளாக்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே நான் இரவலா தான் கொடுத்தேன்னு அவ திரும்பி வந்து என்ன கேட்டா என்னால அவனை திருப்பி கொடுக்க முடியுமா? என் பயம் நியாயம் தானே? பைரவி, உன் வாழ்க்கையே நீ அவளுக்கு தரேன்னு சொன்ன போது வேண்டான்ட்டு போனவ. உனக்கு சூர்யாவை கொடுத்துட்டு போனவ மறுபடியும் வந்து அவ உரிமை கொண்டாடுவாங்கிறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தோணுது எனக்கு. பந்தத்தை மறக்கலாம், ஆனா பாசத்தை மறக்க முடியாதுங்க. சூர்யா என் புள்ள இல்ல, என்னோட உயிர். அவன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டா உயிரோட இருக்க மாட்டேன். நீ உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா
இப்போ ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சு. சிந்து என் வாழ்க்கையில எனக்கு என்னென்ன உதவி பண்ணான்னு சொன்னேனோ அதுக்கெல்லாம் மேலா நீ என் வாழ்க்கையா பிணைஞ்சு நிக்கிறமா. சிந்து என் அறிவு சம்பந்தப்பட்டவங்க, நீ என் உணர்வுகள் சம்பந்தப்பட்டவங்க. அறிவு சம்பந்தப்பட்டவங்களை மறந்து வாழ்ந்துடலாம், ஆனா உணர்வு சம்பந்தப்பட்டவங்களை மறந்து வாழவே முடியாதுமா. அன்னைக்கு நான் இந்த பாண்டியன் கிட்ட அவளை பத்தி விசாரிச்சது கூட ஒரு ஆசையிலையோ மோகத்திலையோ இல்லை, அக்கறையில தான். சரி, நான் அப்படி கேட்டதே உன் மனசை புண்படுத்தி இருக்குன்னா கேட்கல, அவ்வளவுதான். இனிமே கேட்கல, நீ கண்காலம் கூட பைத்தியம். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், மிஸ்ஸஸ் மீராங்கிற ஒரு அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். பட் 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குற அளவுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களா எனக்கு தெரியலையே. அதுவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வடம் அப்பளம் போடுற சாதாரண பொண்ணுக்கு 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்கறது ரொம்ப அதிகமாக தெரியல. சார், ப்ராப்பர் கேரண்டாரும் கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இருந்தால் கொடுத்துடலாமா? லோன் கொடுக்கறது ஒருத்தருக்கு, அவங்க ஏமாத்திட்டா வசூல் பண்ணுறது இன்னொருத்தர்கிட்ட இருந்தா அப்படி இல்லை தமிழ்ச்செல்வன். லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேரண்டாரையும் கொலாட்ரல் செக்யூரிட்டியும் பார்க்கறத விட லோன் வாங்குறவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் இந்த பேங்க்கில் கிளார்க்காக ஜாயின் பண்ணி இன்னைக்கு ரீஜனல் மேனேஜர் லெவலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் ரீஜனல் மேனேஜராக இருக்கேங்கிறத விட ஒரு டீச்சராக தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் நேர்மையாக, நாணயமாக, திறமையாக உருவாக்கப்பட்ட எத்தனையோ சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள். சார், என்ன இப்படி உருவாக்குனவரே நீங்கள் தானே சார்? நோ 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 நோ, நீங்கள் உருவாகி இருக்கீங்க. நான் உங்களை தான் ரோல் மாடலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க தமிழ்ச்செல்வன், தொழில்னு வந்துட்டா சட்டத்துக்கு தான் முதல் மரியாதை, மனிதாபிமானம்லாம் 2வது பட்சம்தான். அதுக்காக மனிதாபிமானம் காட்டுறதுல தப்பில்லையே சார். பல சமயங்களில் நீங்கள் சொல்கிற சட்டத்தை விட நியாயம் தர்மம் தான் ஜெயிச்சிருக்கு. நான் மிஸ்ஸஸ் மீரா விஷயத்தில் நியாயத்தையும் தர்மத்தையும் தான் பார்த்தேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இந்த உலகத்தில் நீதி, நேர்மை, நியாயம், இரக்கம் இதெல்லாம் பார்த்தா யாரும் நம்மளை புத்திசாலி, நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. ஏமாளி, பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நம்ம செய்கையை பாராட்ட மாட்டாங்க, பரிகசிப்பாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். அவனால நான் படுற கஷ்டம் சாரி. முன்ன பின்ன தெரியாதவங்களையும் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்களே சார். அது சரி தமிழ்ச்செல்வன், 30 வருஷமா மனிதர்களையும் அவங்க குணங்களையும் லோன் கொடுக்கறதுக்காக எடை போடுற நானே ஏமாறும் போது நீங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி மிஸ்ஸஸ் மீரா அப்படி இல்லை சார். தமிழ்ச்செல்வன், நான் மிஸ்ஸஸ் மீராவை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னா நான் உங்களை அழைச்சி பர்சனலா இன்டர்வியூ பண்ணாம உங்ககிட்ட பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த தமிழ்ச்செல்வன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைனால நீங்க அவங்களை இன்டர்வியூ பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் சார். இந்த பேங்கோட எதிர்காலத்தில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அதனால தான் மீராவை கூப்பிட்டு பேசினேன். அவங்க ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் 3 தடவை ஃபெயில் ஆகியிருக்காங்க. அவங்க திருமணத்துக்கு அப்புறம் கணவனால் சந்தேகிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம்தான், அதுக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவனை திருத்திருக்கலாம், இருந்தாலும் பிரிஞ்சிருக்காங்க. டிவி நிறைய பார்த்து ஒரு பெரிய அடிக்டாகவே ஆகியிருக்காங்க. எது பேசினாலும் டிவிலேருந்து கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சொஃபிஸ்டிகேஷனே இல்லை பேச்சில். ஒரு பேங்கோட ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசுகிறோங்கிற நினைப்பே இல்லாமல் ரொம்ப அப்பாவித்தனமாக என்கிட்ட பேசுகிறாங்க. சார், நான் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டு வர எல்லாமே அவங்களோட பர்சனல் ட்ரைட், குணாதிசயம் சார். பட் ஒருத்தருடைய பர்சனல் கேரக்டர் தான் சொசைட்டியில் அவங்களுடைய மதிப்பை நிர்ணயப்படுத்துது. சார், இதுக்கும் நம்ம லோன் கொடுக்குற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல சார். இருக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் உமன் எப்படி இருக்கணும்? நாகரிகமாக நடந்துக்கணும், கவர்ச்சியாக பேசணும், எல்லாத்துக்கும் மேலே பையஸை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல,
அதுதான் கடன் கொடுக்குற நமக்கு ரூலும் கூட. இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாத மீராவுக்கு நீங்க எப்படி 10 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்துருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. சார், நீங்க எந்த குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த குணம்லாம் இயல்பாவே அவங்க கிட்ட இருக்கு சார். அன்பு, அறிவு, தோற்றம், அவா இன்மை, இந்நான்கும் நன்கொடையான் கட்டே தெளிவு. பதிலுக்கு குரலா? அவங்க கிட்ட இந்த தெளிவை என்னால பார்க்க முடிஞ்சது சார். அவங்க விஷயத்துல இந்த குரலை நான் ரூலா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சார், நீங்க மிஸ்ஸஸ் மீராவோட குடும்ப பின்னணி பத்தி சொன்னீங்களே, அந்த சோகத்தை அவங்க காட்டிக்கிறாங்களா? இவ்வளவு சோகத்திலையும் தோல்வியிலையும் அவங்க சிரிக்கிறாங்கன்னா எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும். அவங்களோட மன உறுதி, விடாமுயற்சி, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி, இதான் அவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதனாலதான் நான் லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன். சார், மனிதாபிமானத்துக்கு இடம் கொடுத்ததுனால பல சங்கடங்களும் வருத்தங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். உங்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பயத்தை விதைக்காம நம்பிக்கையை விதைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மிஸ்ஸஸ் மீரா அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டை ஒழுங்கா கட்ட தான் போறாங்க, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இது என்னோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஓகே, ஐ கேன் விஷ் யூ ஒன்லி குட் லக். தேங்க்யூ சார். பாண்டியா, வந்து சம்பளத்தை வாங்கிக்க மாட்டியா? கூப்பிட்டு கொடுக்கணுமா அவனுக்கு? ஆ, இந்தா இந்த மாதத்து சம்பளம் வாங்கிட்டு இதில் ஒரு கையெழுத்து போடு. பெருசு, இதோ 10 நாள் தங்கிட்டு போறேன்னு சொன்னேன், பர்மனெண்ட்டாக டிக்கான போட்டா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. நான் இந்த வீட்டோட உறவுக்காரன், நீ வேலைக்காரன். அந்த சித்தப்பாவோட அத்தையோட பாட்டியோட ஓட 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 ஒரு உறவு சொன்னிய, அந்த உறவு விட இந்த டிரைவர் உறவு நெருக்கமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, உங்ககிட்ட என்ன பேச்சு? இந்தா பணத்தை வாங்கிக்க. இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பீங்களே, இல்லையடியா நீ? கொண்டா கொண்டா. கையெழுத்து. 500 ரூபாய் கம்மியாகுது. அப்படிதான், 3 நாளைக்கு ஒரு தரம் 30 லிட்டர் பெட்ரோல் போட்டதா கணக்கு காட்டியிருக்கிற. இதில் 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த 5 நாள் பில்லை காணும். பில் இல்லையா? இல்லை அது உன் கமிஷனா? விசுவாசமான வேலைக்காரன்னு சொல்லிக்கிறேன், ஆனால் கமிஷன் அடிக்கிறேன். 5 நாள் பெட்ரோல் பில்லை கொடுத்துட்டு அதுக்குண்டான காசை வாங்கிட்டு போ. 10 நாளைக்கு முன்னாடி வந்த நீ இத்தனை வருஷமா வேலை செய்யற என்கிட்ட கணக்கு கேட்கறியா? ஏன் கேட்டா என்ன தப்பு? பார் பெருசு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பைரவயமா விட, சூர்யாவை விட, ஏன் சில சமயம் ஜேகேபி சாரை விட எனக்கு தான் பவர் ஜாஸ்தி. எல்லா விஷயத்திலும் பூந்து இது ரைட்டு இது தப்புன்னு சொல்ற உரிமை எனக்கு ஒத்தனை தான் இருக்கு. கமிஷன் அடிச்சதும் இல்லாம மிரட்டையா? பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட தயவு செய்து கமிஷன் பேசாத, அவ்வளவுதான். சரி சரி, நான் ஜேகேபி ஐயா கிட்டையும் பைரவி கிட்டையும் பேசிட்டேன். இனிமே உனக்கு பெட்ரோலுக்கு காசு கிடையாது, பெட்ரோல் கார்டு தான் கிடைக்கும். சுபலட்சுமி, பெருசு என்ன 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 பேச்சு உள்ள பேசிக்கிறேன். ஐயா, என்ன கடைக்கு போய் ஒரு 4 பொருள் வாங்கிட்டு வர சொல்றீங்க. 2 பொருளுக்கு பில்லு கொடுக்குறாங்க, 2 பொருளுக்கு தரல. அப்படின்னா அந்த 2 பொருள் நான் கமிஷன் அடிச்சு நடத்தமாயா? யாரா சொன்ன? அப்படி வீட்டில் நிர்வாகம் பண்ண ஒரு பெருசு வந்திருக்கா, சொல்லுது ஐயா. ஐயா, நான் பெட்ரோலில் கமிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லி என் சம்பளத்தை கட் பண்ணிடுச்சு ஐயா. சொல்லி வைங்க அதுகிட்ட, இந்த வீட்டில் நான் யாருன்னு. அதோட வண்டவாளை தவிர்த்து விட்டா தண்டவாளம் ஏறும். தினம் காலையில் வந்து நான் பென்ஷன் வாங்க கோட்டைக்கு போகிறேன், பென்ஷன் வாங்க கோட்டைக்கு போகிறேன்னு சொல்லுது இல்லை. நேற்று காலையில் என்கிட்ட வந்து கோட்டை எங்கே இருக்குன்னு கேட்குது. இப்போ புரியுதா அது பொய் சொல்லுதுன்னு கோட்டைக்கு போகிறத பற்றி? டேய் அவர் அந்த காலத்து மனுஷன்டா, எல்லாத்தையுமே கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாரு. நீ கவலைப்படாத, நீ யாருன்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிடறப்பா. நான் யாரு? நீ இந்த வீட்டு டிரைவர். ஐயோ ஐயா, சரி, இந்த குடும்பத்தில் ஒருத்தன் போதுமா? சொல்லுவீங்களா? சொல்கிறேன். ஹாய் சூர்யா. ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேண்ணா. பேசலாமே, சொல்லு. இல்லை, தனியாக பேசணும். ஓகே, மாடிக்கு போய் பேசலாம். என்ன சாப்பிட்ற? காஃபி. ஓகே. சக்தி, எனக்கு ஸ்ருதிக்கும் காஃபி எடுத்துட்டு வாயே ப்ளீஸ்.
உங்கள் பிள்ளைக்கும் அந்த மேனா மினிக்கும் காஃபி வேணுமா, கொடுக்குறீங்களா? சக்தி, நீ ஏன் அந்த ஸ்ருதியை பார்த்து அவ்வளோ கோவப்படுற? அவ என்ன உன் சக்களத்தியா? நீ ஒன்றும் போய் கொடுக்க வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். சாயந்தரம் கச்சேரி இருக்கு, தம்பூரா ரெடி பண்ணு. பரவாயில்ல, என்கிட்டயே தாங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். நீ கொண்டு போய் கொடுப்பியா? இந்த கப்பெடு. சூர்யா, அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கு நின்று போச்சே, மறுபடியும் எப்போ வரலாம் கேட்டாங்க. என்ன விஷயம்? நம்ம கல்யாண விஷயம். ஸ்ருதி, நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நாம கல்யாணம் படிக்க வேணாமே? உன் மேல எனக்கு அஃபெக்ஷன் இருக்கு. அந்த பிரியத்தை காதலா எடுத்துக்கிறது தப்பு. அன்னைக்கு சக்தியை வெறுப்பேத்துறதுக்காக அப்பா கிட்ட அப்படி சொன்னேன். நல்ல வேளை, விளையாட்டு விபரீதமாக நின்னு போச்சே. அப்போ உண்மையிலேயே நான் உன் மனசுல இல்லையா? எல்லாருக்கும் தன் எதிர்கால மனைவியை பத்தி மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. அந்த உருவம் நீ இல்ல. உன் மனசுல இருக்கிற அந்த உருவம் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னதான் கேக்குறேன். உன் மனசுல இருக்கிற அந்த உருவம் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்குள்ள இருக்கிற ரகசியம். ஓகே. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி. துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும், துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும், வள்ளலை கண்டேனடி, வள்ளலை கண்டேனடி. சாதி சமய சழக்கை விட்டேனருள் ஜோதியை கண்டேனடி. சாதி சமய சழக்கை விட்டேனருள் ஜோதியை கண்டேனடி, ஜோதியை கண்டேனடி. ஆமா, காஃபி நல்லா இருந்தது. சூர்யா, நீயும் சக்தியும் சேர்ந்து பாடினது பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அம்மா, நான் பாடினது அப்பாவோட இடத்துல இருந்து பாடினேன். சக்தி பாட்டு கத்துக்கிற குழந்தை, நான் பாட்டு கத்து கொடுக்கிற பாடகர், அவ்வளவுதான். தயவு செஞ்சு மனசுல அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத. நல்லா பாடினேன். நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா
ரொம்ப அவசரத்தில் பறக்காதம்மா, கீழே இறங்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். அப்படித்தான் பறப்பேன், பறந்துட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆனாலும் என் சூர்யா என்னை கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். ஏன் சிரிக்கிறா? ஒன்றும் இல்லைம்மா, நம்பிக்கை பார்த்து சிரிச்சேன். கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம்